திருச்சியில் நாளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் திருச்சி நகரில் அவரது புகழை தொடர்ந்து பறைசாற்றி வரும் தேசிய சட்டப்பள்ளி, பெண்களுக்கான தோட்டக்கலை கல்லூரி மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக கலை அறிவியல் கல்லூரி ஆகியவை மாணவ மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இது மட்டுமின்றி கிராமப்பகுதி பெண்களின் மேம்பாட்டிற்கு என சுமார் 25,000 குடும்பங்களுக்கு விலையில்லா ஆடுகளும், சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளும் இம்மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சாரத்தின் அடுத்த கட்டமாக நாளை திருச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எழுச்சி பேருரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சரின் சாதனைகள் இங்கு தொகுத்து தரப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட நாவலூர் குட்டப்பட்டு என்ற இடத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாட்டிலேயே முதன்முறையாக தேசிய சட்டப்பள்ளியை கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியில் தேசிய சட்டப்பள்ளி தொடங்கப்பட்டதால் அதுவரை வெளிமாநிலங்களுக்கு சென்று சட்டப்படிப்பை பயின்று வந்த நிலை மாறி இப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் சேரத் தொடங்கியுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கு சட்டம் பயின்று வருகின்றனர். முதலமைச்சரால் 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளி 2014ஆம் கல்வி ஆண்டு முதல் இயங்கத் தொடங்கியுள்ளது. இங்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து நாடுகளின் சட்ட புத்தகங்கள் கொண்ட மாபெரும் நூலகம் மற்றும் விடுதி அறைகள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 16 NLUs இருக்குது. அதில் இது ஒரு NLU. ஸ்ரீரங்கம் தொகுதியில் அம்மா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஸ்டடீஸ், நல்ல நாலேஜ் எல்லாமே நல்லா போகுது. நல்லா இருக்குது காலேஜ். தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல் அம்மாவால் தொடங்கப்பட்டது. இதனால் இந்த சவுத் இந்தியாவிலே இது ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. இந்த காலேஜ் இல்லாட்டி நாங்கள் வேறு மாநிலத்துக்கு தான் போய் படிக்கணும். இது அம்மா கொண்டு வந்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா இதை கொண்டு வந்ததுக்காண்டி அம்மாவுக்கு நன்றி. இது மட்டுமின்றி திருச்சி திண்டுக்கல் சாலையில் அமைந்துள்ள நாவலூர் குட்டப்பட்டுவில் பெண்களுக்கான தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் வேளாண் தொழில்நுட்பங்களை கற்றுத் தேர்ந்து வருகின்றனர். வெறும் பாடங்களை மட்டும் படிக்காமல் நேரடி அனுபவம் பெற உதவியாக விவசாய நிலங்கள் இக்கல்லூரியில் அமைந்துள்ளன. மேலும் வேளாண்மைக்கு தேவைப்படும் இயந்திரங்கள், உபகரணங்கள் அனைத்தும் இங்கு இடம்பெற்றுள்ளதால் பெண்கள் இவற்றை இயக்கி நேரடி அனுபவம் பெறவும் உதவிகரமாக உள்ளது. இந்தியாலேயே அக்ரிகல்ச்சர்ல பெண்களுக்காக தனியா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா திருச்சியில அது அம்மா அவர்களால தான் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கேர்ள்ஸுக்கு ரொம்ப அம்மா அடிக்கடி நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கல்லூரியும். இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டீச் பண்றாங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயுமே இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்காது. அதுலயும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. இப்படி எல்லா நன்மைகளும் செஞ்சு கொடுத்துருக்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இவை தவிர பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட புதிய கலை அறிவியல் கல்லூரியும் இதே பகுதியில் அமைந்துள்ளது. இக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விடுதி கட்டடங்களும் கல்லூரியை ஒட்டியே அமைந்துள்ளன. இது மட்டுமின்றி சேதுராப்பட்டி என்ற இடத்தில் ஸ்ரீரங்கம் அரசு பொறியியல் கல்லூரி, ஸ்ரீரங்கம் அரசு பலவகை தொழில் கல்லூரி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஏராளமான மாணவர்கள் சேர்ந்து பயின்று வருகின்றனர். கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இம்மாவட்டத்தில் 25,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை குட்டிகளை ஈன்றுள்ளதால் கிராம மகளிரின் வருவாய் பெருகி வாழ்க்கை வளம் பெற்றுள்ளது. அம்மா ஆடு கொடுத்தாங்க, நாங்கள் நல்ல முறையாக இருக்கிறோம். மிக்சி, கிரைண்டர் எல்லாமே கொடுத்தாங்க. அம்மானோட ஆதரவோட நாங்கள் நல்லா இருக்கிறோம். அம்மா வந்தாதான் எங்களுக்கெல்லாம் அம்மாவுக்கு தான் ஓட்டு. எங்கள் தேர்தலில் அம்மா வந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் நிம்மதியாக இருப்போம். ஆடு கொடுத்தாங்க, அம்மா அதோட நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா வந்தாதே எங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அம்மாவுக்கு தான் போடுறோம் ஓட்டு.
மேலும் இல்லத்தரசிகளின் பணிச்சுமையை குறைப்பதற்காக விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டத்தின் கீழ் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு சுமார் 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பயனடைந்துள்ள பொதுமக்கள் வரும் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கே வாக்களிக்கப் போவதாக உறுதிபட தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன்முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டுள்ள இத்திட்டங்களின் மூலம் திருச்சி மாநகரம் ஒரு தலைநகருக்குரிய சிறப்புகளுடன் வேகமாக முன்னேறி வருகிறது என்றால் அதில் சந்தேகமில்லை. திருச்சியில் இருந்து இளவரசனுடன் யாதவ் பிரகாஷ்.